ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ தான். ஒரு டிரைவர் நண்பர் சொல்லியிருந்தாங்க, இந்த விழிப்புணர்வு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த டிரைவர்கள், சாலையில் நடந்து போகிறவங்க, டெலிவரி பாய்ங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஃபோன் வருது, நின்று பேசுகிறாங்க, இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக நின்று பேசிகிட்டு இருக்கும்போது திருட்டு சம்பவங்களெல்லாம் நிறையா நடக்குது இல்லைங்களா? செல்ஃபோன் பறிப்பு, அதாவது இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு எமர்ஜென்சியாக யாராவது கால் பண்ணலாம், அது பேசணுன்னும் போது நம்ம பேசி தான் ஆகணும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம பேசும்போது இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒன்று நடக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரவு நேரத்தில் பயணம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, டிரைவருங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிறையா ஒரு ஒதுக்குப்புறமாக இல்லாமல் கொஞ்சம் கடை கன்னிகள்லாம் இருக்கிற பக்கமாக பார்த்து போய் நிறுத்தி பேசுங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கருத்து. நம்ம இதிலையே வெளி ஸ்டேட்டில் தான் நடந்துகிட்டு இருந்தது, ஆனால் நம்ம இதிலையே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குது அப்படின்னும்போது அந்த டிரைவரோட மனசை ரொம்ப புண்படுத்தியிருக்கு. என்னடா, ஒரு டிரைவராக இருந்துட்டு ஒரு செல்ஃபோன் கூட ஒரு சுதந்திரமாக பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஆகட்டும், இல்லை ஜென்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நம்ம வீட்டில் ஒருத்தவங்க டிரைவராக இருக்காங்க, அவங்க வண்டிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இரவு நேரத்தில் அவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா, அது 10 மணிக்கு மேலேயா இருக்கலாம், 12 மணிக்காக இருக்கலாம், தயவு செஞ்சு எடுத்து பேசுங்க. நம்ம வீட்டில் தான் இருக்கோம், அதனால் நம்ம பகலில் கூட தூங்கிக்கலாம். ஆனால் அவங்களோட வேலை அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா? ரொம்ப தூக்கம் சமாளிக்க முடியாமல் இருக்கலாம். அந்த டைமுக்கு அவங்க ஏற்றிட்டு போகிற லோடு கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கலாம். ஓட்டியே ஆகணுங்கிற அந்த ஒரு இதில் கொஞ்சம் நம்ம யாராவது இரவு நேரத்தில் அப்படின்னும்போது எல்லாமே சாலைகளெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு எடுத்து பேசுங்க. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். அந்த டிரைவர் நண்பரோட உணர்வுகளை நாம் புரிஞ்சுக்கணுங்க. ஜாக்கிரதையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. டிரைவர்களுக்கு மட்டும் இல்லாத நைட்டில் டெலிவரி பாயோ இல்லை நாமளே ஒரு பொதுமக்களே நடந்து போகிறதுனாலும் செல்ஃபோன் ஒரு அவசர தேவைக்கு, ஏதாவது ஒரு அவசரம்னா கூப்பிடுறதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுற ஒன்று. அதனால் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோட ஜாக்கிரதையாக பத்திரமா போயிட்டு வாங்க. தாய் உறவுகளே.